தினம் ஒரு தகவல். பேராசை பெரும் நஷ்டம். ஒரு ஊர்ல 4 இளைஞர்கள் இருந்தனர். அவர்கள் வறுமையில் வாடினர். வறுமையில் வாடின உடனே அதை தீர்க்கறதுக்கு, அந்த வறுமையை போக்குறதுக்கு வழி தெரியாம ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாமியாரை கண்டனர். அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, காளி தேவியை பூஜியுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த 4 இளைஞர்கள்கிட்டயும். அந்த நண்பர்களும் அந்த மாதிரியே காளி தேவியை பூஜித்தார்கள். காளி தேவி பிரசன்னமானாள். காளி தேவி தோன்றினாள். உங்கள் பக்தியை மெச்சுகிறேன், என்ன வேண்டும் என்று வினவினாள். அவர்கள் சொன்னார்கள், இன்பமும் செல்வமும் வேண்டும் என்று. அதுதானே எல்லாருக்கும் வேணும். செல்வம் இருந்தாலும் இன்பமும் சேர்ந்து வேணுன்றதால இன்பமும் செல்வமும் வேண்டும் என்று கேட்டார்கள். காளி தேவி உடனே 4 தாயத்துகளை கொடுத்து, இதை ஒவ்வொருவரும் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள், தலையில் வைத்துக்கொண்டு நடந்து செல்லுங்கள், வடக்கு நோக்கி, அதுவும் வடக்கு நோக்கி செல்லுங்கள். ஒவ்வொருவர் தாயத்தும் பூமியில் விழும்போது அந்த இடத்தை தோண்டி பார்த்து கிடப்பதை எடுத்து செல்லுங்கள் என்றாள் காளி தேவி. அவர்களும் அகமகிழ்ந்து உளம் குளிர்ந்து வடதிசை நோக்கி சென்றார்கள். சிறிது தொலைவு சென்றவுடன் முதலில் ஒருவன் தாயத்து கீழே விழுந்தது. அவன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தான். அங்கே தாமிர உலோக கட்டிகள் நிறைய இருந்தன. தாமிர உலோக கட்டிகள் நிறைய இருந்தன. முடிந்த மட்டும் மூட்டை கட்டினான். நண்பர்களே, எனக்கு பரம திருப்தி, நான் கிராமத்துக்கு திரும்பி சென்று விடுகிறேன் என்று அவன் திரும்பி சென்று விட்டான். திரும்பி சென்று அவனுடைய வாழ்வுக்கு அது போதும் என்று நினைத்து புது வாழ்வு படைப்பேன் அப்படின்னு போயிட்டான். நண்பர்கள் அதனை ஆமோதித்தனர். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தனர். மற்ற 3 பேர், 2ஆம் அவன் தலையில் இருந்தது தாயத்து விழுந்தது. அவன் நிலத்தை தோண்டினான். வெள்ளிக்கட்டிகள் கிடைத்தன. அவனுக்கு பரம சந்தோஷம். நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு அவனது கிராமத்துக்கு திரும்பி புது வாழ்வு வாழ்ந்தான் அவன். இதற்குள் மற்ற 2வரும் களைப்பு மேலிட்டது. பொழுதும் சாய்ந்து கொண்டிருந்தது. தலையில் இருந்த தாயத்து இருந்ததால் முன்னேறி கொண்டே சென்றார்கள். இன்னும் கீழே வேலையே, அதுதான் வேணும் வேலையன்னு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டே. 3ஆம் அவனுடைய தாயத்து தரையில் விழுந்தது. அங்கே தோண்டினான். நிறைய தங்க கட்டிகள் இருந்தன. அவன் சொன்னான், இதோ பார், கொஞ்ச நேரத்தில் இருண்டு விடும், சூரியன் வர மாலை வாயிலில் விழுந்து கொண்டிருக்கிறான், நீ முடிந்த மட்டும் உனக்கும் வேண்டிய தங்கத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு 3ஆம் அவன் 4ஆம் அவனுக்கு சொல்கிறான். இங்கேயே நம்ம இந்த தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு, முடிஞ்ச மட்டும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தங்கத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். 4ஆம் அவன் அதை கேட்கவில்லை. அவனுக்கு பேராசை. 3ஆம் அவன் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான். 4ஆம் அவனுக்கு பேராசை, இனியும் போனால் நமக்கு வைரக்கட்டிகளாவது கிடைக்கும். முதல்ல தாமிரம் கிடைச்சது, அடுத்தது வெள்ளி கிடைச்சது, இப்போ தங்கம் கிடைச்சிருக்கு, நமக்கு வைரமாவது கிடைக்கும். காளி தேவி சொல்லியிருக்கா இல்லையா, நம்ம தாயத்தை விழுந்த இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு 4ஆவது ஆள் சொல்லி கொண்டு போனான். அவனுடைய பயணத்தை தொடர்ந்தான். வெகு தொலைவு சென்ற பின் அவனுடைய தாயத்து தரையிலிருந்து விழுந்தது. ஆசையோடு தோண்டினான். கீழே வெறும் இரும்பு கட்டிகளே இருந்தன.
பொழுதும் சாய்ந்தது. இரும்பை தூக்கி கொண்டு இனியும் நடக்க முடியாது என்று வெறும் கைகளோடு வழி தெரியாமல் தட்டு தடுமாறி கிராமத்தை நோக்கி நடையை போட்டான் அந்த 4ஆம் அவன். கிராம மக்களுக்கு பேராசை பெருநஷ்டம் என்பதை விளக்கவும், அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே, கிடைத்ததை வைத்து திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள் என்பதற்கு இந்த கதையை சொல்வார்கள். இப்படிதான் ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மனைவியை பார்த்து மனைவி வந்து கணவனை பார்த்து கேட்குறாப்புல. உடனே உன் பேச்சை நான் கேட்கணும்னு நினச்சிது ஆசைமா, ஆனால் உன்னோட பேச்சை எங்கள் அம்மா கேட்கணுன்னு பேராசை அப்படின்னானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.